தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகையான பொங்கலை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறதுக்காக தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். கன்னிகா பரமேஸ்வரி அம்மனோட அருளால நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாமா? இந்த நிகழ்ச்சி பொங்கல் திருவிழா. இன்னைக்கு நாங்க மட்டும் வரல, நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள்லாம் நேரா வந்திருக்காங்க. அவங்களோட என்ட்ரியே வேற லெவல்ல இருக்க போது. மேளதாளத்துடன் லெட்ஸ் வெல்கம் எதிர்நீச்சல் குடும்பம். இது வரைக்குமே பொங்கல் நம்ம வீட்ல ஃபேமிலியோட சிட்டிலாம் வந்து கொண்டாடி இருப்போம். பட் ஊருக்கு வந்து நம்ம குடும்பத்தோட கொண்டாடுறது எப்படி இருக்கு? உண்மையாவே ஒரு கோவில்ல அழகா நம்ம ஊர் மக்களோட கொண்டாடுறது ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு தேங்க்ஸ் டு சன் டிவி இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த பொங்கலை இன்னும் ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆஹா, சூப்பர் சூப்பர். அதாவது பொங்கல் கொண்டாட போறோம், ஊருக்கு போக போறோம்னா ரெடியாகி வந்திருக்காங்க நம்ம பீடியாக்கா. உங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் நம்ம மக்களோட செலிப்ரேட் பண்றது எப்படி இருக்கு? பொங்கல்னாலே அறுவடை திருநாள் இல்லையா, தமிழர் திருநாள். அதை கிராமத்தில் கொண்டாடுறதா மிக சிறப்பு. அப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சன் டிவிக்கு முதற்கண் நன்றி. எங்களுடைய எதிர்நீச்சல் டீமோட இந்த கிராமத்து மண்மனம் மாறாத ஒரு இடத்துல அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டு பொங்கல் கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஆகச்சிறந்த விஷயம். ரொம்ப சந்தோஷம். சக்தி, இதுதான் கரெக்டான இடம் அப்படிங்கிற மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது அமைச்சு கொடுத்த சன் தொலைக்காட்சியில் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்காக அங்கே இடம் வச்சிருக்கோம், ப்ளீஸ். நம்ம பொங்கல் திருவிழால ஆரம்பமே செம்ம ஒரு மாஸ் என்ட்ரியை கொடுத்தாங்க நம்ம எதிர்நீச்சல் குடும்பம். அடுத்ததாக நம்ம யாரை கூட போறோம்? அடுத்ததா இந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா எல்லாத்த வீட்லயுமே கண்டிப்பா இவங்க இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியா? இவங்க இல்லாம நம்மளால டெய்லி லைஃபே நமக்கு நடத்த முடியாது. அதுதான் லட்சுமி. லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி குடும்பம். பொங்கல் அதுமா ஊர் மக்களை பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ஃபீலிங் சோ ஹாப்பி. ஒரு மாதிரி சர்ப்ரைஸா எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆஹா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங். அதே அற்புதம் ஃபீல் தெரியுது உங்க கிட்ட. அதுதான் பாருங்க, மாப்பிள்ளை வைக்கிறாரு பாருங்க. ஹாய் மைனர். இந்த பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா பின்னாடி இந்த பேக்ட்ராப் பாத்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமான ஒரு கோயிலோட முன்னாடி நாங்க நிக்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல ஒரு படம் பார்த்தனா ரொம்ப நல்லா இருக்கும் பொங்கல் ஸ்பெஷலுக்கு. நம்ம வந்து நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா படம் போட்டு பாப்போம். once again thank you very much, kindly be seated. thank you. சோ எனர்ஜெட்டிக்கான எதிர்நீச்சல் குடும்பம் வந்தாச்சு. Yes. லட்சணமான லட்சுமி குடும்பம் வந்தாச்சு. அடுத்ததா யார் வர போறா? அதாவது ஒவ்வொரு மாசம் வரும்போதோ இல்ல வருஷம் வரும்போதோ நம்ம வாழ்க்கையில ஒரு வசந்தம் வராதா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா இப்போ இந்த குடும்பம் வந்ததுன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே வசந்தம் வந்துடும். லெட்ஸ் வெல்கம் புது வசந்தம் குடும்பம்.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா, அருமையான பொங்கல் கொண்டாடுறீங்க மாப்பிள்ள. பொங்கல் வந்து உனக்கு தெரியும் பாரம்பரியமா நம்ம கொண்டாடுறது, தமிழர்களோட பண்பாடுல கலந்தது வந்து அந்த நாள்ல இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததாக பொங்கல் ரொம்ப பிடிச்சது எனக்கு மாட்டு பொங்கல். ஸோ எனிவேஸ் பொங்கல் வந்து உங்க எல்லாரோடையும் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்ன ஃபாஸ்டா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அங்க பாருங்க, புது வசந்தம் பச்சை கலர்ல வந்திருக்காங்க. ஆக்சுவலி அங்க நின்ன வைவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அந்த வாசிக்கும் போது அங்க நிக்கவே முடியல. எப்ப டான்ஸ் ஆடுவோம் அந்த மாதிரி ஆடுனீங்களா இல்லையா? ஆடணுமே, நல்லா ஆடுனீங்க. அங்க ஆடணும், மறுபடியும் மேல வந்து கூட கண்டினியூ பண்ணி ஆடணும். அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப கலர்ஃபுல்லா ஜாலியா இருக்கு. ஓகே சூப்பர். அக்கா என்னன்னா நம்ம பொங்கல் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல். ஏன்னா 3 நாளும் வந்து வித்தியாசமா பார், எங்க ஊர் திருவிழாவை பாருன்னு சொல்லி சொல்லி அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா வந்து நம்ம பொங்கலை வந்து கொண்டாடுவோம். அதுவும் முக்கியமா நம்ம குடும்பத்தினரோட எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போய் நம்மளுடைய சொந்த மண்ணில் கொண்டாடும் போது அதோடைய சந்தோஷமே தனி. அந்த ஃபீல் வந்து இப்போ கிடைச்சிது. ஏன்னா எங்க ஊர்லலாம் இப்படிதான் இந்த தப்பாட்டம் ஒயில் எல்லாம் போட்டு ஒரு களை கட்டி வந்து பொங்கலை ஊருக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊர்ல தான் கொண்டாடி. இல்ல, நான் என் சொந்த ஊரு சொன்னேன். அதனால அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்தோடனே எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கிடைச்சது. அந்த பொங்கல் அப்போ ஊருக்கெல்லாம் போவீங்களா? கண்டிப்பா குலவை எல்லாம் போட்டிருப்பீங்க. இப்போ சூப்பரா போடுவாங்க. எங்க 3 பேருமே சூப்பரா போடுவாங்கப்பா. 3 பேருமே சூப்பரா போடுவாங்க. அருமையா இருக்கும். குலவை போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். வாங்க. சூப்பர்க்கா. நம்ம ஆரம்பிச்சிடலாம். அக்கா கொலவெல்லாம் வந்து விட்டாச்சு. நம்ம நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போறோம். தேங்க்யூ. அடுத்த டீம் யாரை கூப்பிட போறோம்? அடுத்து வந்து ஒரு வெயிட்டான டீம் தான் வர போறாங்க. ஒரு குடும்பம்னா கண்டிப்பா வந்து இவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா இவங்க அந்த குடும்பத்தோட சேர்ந்ததுக்கு அந்த குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படி யார் அப்படின்னா அவங்க தான் மருமகள். சோ இப்போ வர போறது மருமகள் குடும்பம். மருமகள் குடும்பம் வந்துட்டாங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மருமகள் குடும்பத்துக்கு தேங்க்யூ. ஆதிரை வெல்கம் டு ஆர் கிராமம். எப்படி இருக்கு? தேங்க்யூ. சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வந்து பொங்கலுக்குலாம் லைக் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு ஃபன்னுக்காக நம்ம வீட்டில் பொங்கல் வைப்போம், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் தவிர இந்த மாதிரி கொண்டாடினது கிடையாது. ஸோ இங்கே வந்து மக்களோட சேர்ந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு அண்ட் பொங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேம்ஸ்லாம் ஆடுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததாக நம்ம ஹீரோ, நீங்க சொல்லுங்க பொங்கல் எப்படி? நான் எப்பவுமே சன் டிவி கூட தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு வைப் நல்லா இருக்கு, அவங்களோட அந்த பீட் இதெல்லாம் சேர்த்து நம்ம சந்தோஷமா கொண்டாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா வாழ்த்துக்கள். உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ இங்க இந்த மாதிரி கொண்டாடுறது. சன் டிவி ஃபேமிலிக்குள்ள நான் வந்து கொண்டாடுறதும் இது பெரிய ஸ்பெஷல். எப்பவுமே நம்ம ஃபேமிலி கூட அது கொண்டாடுவோம். அது சன் டிவி வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வைபெல்லாம் பார்த்து நான் சும்மாவே எனர்ஜெட்டிக், அவங்க சொல்ற மாதிரி இன்னும் பயங்கரமா எனர்ஜி ஆயிட்டேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஆட்டம் பாட்டம் கொண்டதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ரெடியா? ரெடி. ப்ளீஸ் டேக் யுவர் பிளேஸ். வாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, சோ நம்மளுடைய பொங்கல் திருவிழாக்கு 4 அழகான குடும்பமும் வந்தாச்சு. எஸ், ஆரம்பமே ஆட்டம் பாட்டத்தோட அப்படியே கொண்டாட்டமா செலிப்ரேட் பண்ண போறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் மங்களகரமா நம்மளோட நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போறோம். அதுக்காக நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில இருந்து ரேணுகா அவர்களை வந்து அழைக்க போறோம். வாங்க.
அடடா. இந்த நடனத்தை பார்க்க நம்ம தான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படியே ஒத்திக்கிட்டு இருந்தோம். சூப்பரா இருந்தது அக்கா. நம்ம இங்க வந்து பார்த்து ரசிக்கும் போது அந்த 2 குழந்தைங்க கீழே உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி இப்படின்னலாம். வாங்க தாங்க மேல வாங்க பாப்போம். 2 பேரும் வாங்க. அல்ல பார்த்து ரசிக்கிறீங்களே, அப்படி அவங்களோட கண்ணு கூட கீழே நீங்க வந்து டான்ஸ் ஆடி பார்த்துட்டு இருந்தீங்களா? அந்த மாதிரி பண்றீங்களா? அக்கா சொல்லி கொடுப்பாங்க. அக்கா ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அதே மாதிரி பண்றீங்களா? ஓகேயா? ஓகே. मुकुंदा मुकुंदा कृष्ण मुकुंदा मुकुंदा वरंदा वरंदा वृंदावनंदा वनंदा मुकुंदा मुकुंदा कृष्ण मुकुंदा मुकुंदा वरंदा वरंदा वृंदावनंदा वनंदा வெண்ணையுண்டவாயால் மண்ணையுண்டவா பெண்ணையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா வாவ் சூப்பர். ரொம்பவே அழகா இருந்தது. ஆமா. Thank you so much கா. நம்ம பொங்கல் திருவிழா ரொம்பவே ஆரவாரத்தோட வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமையலாம் பாட்டு பாடி தெறிக்க விட்டாங்க, அப்படிதான் வந்து சொல்லணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ராக்கி? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு கேமுக்கு தான் போக போறோம். வாவ். பொங்கல் அப்படினாலே வந்து கண்டிப்பா வந்து கேம்ஸ் இருக்கும். அந்த கேம்ஸ் இங்கேயும் இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இந்த கேம்ல உங்களுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ நீங்களும் வந்து விளையாடுவீங்க. அது என்ன கேம், என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வாங்க ப்ளீஸ். சரி, பொங்கல் அப்படின்னா பானை எல்லாம் வந்துருச்சு, அதுல நடுவுல ரிங் எல்லாம் வந்துருச்சு. என்ன கேம் அப்படின்னு டக்குன்னு இது சொல்லுப்பா. உள்ளூர் கேம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திரும்பியும் நம்ம கத்துப்போம். ஒரு சூப்பரான கேம். ஓகேவா? நான் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இருந்தாலும் நான் சொல்லுவேன் கேளுங்க. ஒரு டீம்ல இருந்து 4 பேர் வருவாங்க. 4 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லைன் கிட்ட நிப்பாங்க. 1 2 3 4ன்னு. சோ பாட்டுக்கு ப்ளே ஆகும்போது ஒருத்தர் வரணும் ஒரு டீம்ல இருந்து. அதே மாதிரி அங்கிருந்து ஒருத்தர் வரணும். இதை சுத்த ஆரம்பிக்கணும். ஓகே. பாட்டு ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் பானையை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பானை யார் எடுத்துட்டு அவங்க டீம் பக்கம் போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். புரிஞ்சுதா? நம்ம சைடுல 4 பேர், உங்க சைடுல 4 பேர் வந்து ரெடியா இருக்காங்க. ஓகே, ரெடியா? 3 2 1 உங்களுக்கான முதல் பாடல். என்னங்க எங்க பானை இப்படி அடி வாங்கி இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இந்த கேம் இப்படி தான் விளையாடணும். அதாவது பானை எடுக்கிறது மேட்டர் கிடையாது. பானை எடுத்ததுக்கு அப்புறம் எந்த டீம் பக்கம் போறது தான். இழுத்து புடிங்கிட்டு போடலாம், என்ன வேணா பண்ணலாம். பாத்தியா இல்லையா? பாதி தான் வந்திருக்கு, பரவாயில்ல. இந்த வரைக்கும் வந்த வரைக்கும் எடுத்து சூப்பரா விளையாடுங்க. வெரி நைஸ். இல்ல நான் என்ன நினைச்சேன், பானையோட வேட்டியும் அவுத்துருவாருன்னு நினைச்சேன். கீழ விழுந்துட்டேன். பானை எடுக்க சொன்னா என்னன்னு எடுத்துட்டு இருக்காடா டேய். இது ஆக்சுவலா இது செல்லுபடி ஆகாது. முக்கா பானையோட தான் போறாரு ஒரு டீமுக்குள்ள. யார் சொல்ற? நான் சொல்றேன் அவங்க எடுத்துட்டு அது வரைக்கும் ஓடிட்டாங்க. பாயிண்ட் ஆல்ரெடி பாயிண்ட். அப்போ அடிச்சிட்டு கூடிய முதல் பாயிண்ட் எடுக்கிறது வசந்தம். மியூசிக். கட்லா தொண்டாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. எத்தானா கேட்டையெல்லாம் கண்டு வரான் வெடிய ஒண்ணு போட்டு. ரொம்ப பெருமையா இருக்கு எங்க டீமுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you. ஓகே, ரெடி மியூசிக். அப்படி போடு போடு போடு
போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா வெற்றி வெற்றி வெற்றி. சரி, நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தீங்க, ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தீங்க. அதனால தான் நாங்க விட்டு கொடுத்துற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு, வேற எதுவும் இல்ல. பரவாயில்ல, விட்டு கொடுக்கறதுக்கு என்ன, என் டீம் பார்த்தே இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. போதும் போதும். சரி, தேங்க்யூ, பாய்.